ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 11/9/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். மதியம் 1:59 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். இன்றைய திதி தேய்விரை. சதுர்த்தி திதி மதியம் 12:47 வரை, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சுப ஓரைகள் காலை 9 முதல் 10 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மதியம் 3 மணி வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே இன்று சந்திரன் உள்ளார். சற்று தடுமாற்றங்களும் குழப்பங்களும் இருந்தாலும் இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். இறை வழிபாடு செய்வதும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். அஸ்வினி நட்சத்திரம். குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாக செய்வீர்கள். குடும்ப செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். பரணி நட்சத்திரம். தேவைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று பணவரவு அதிகமாகவே இருக்கும். நன்மைகள் கிடைக்கும். அலுவலக பணிச்சுமையும் சற்று உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். நினைத்த காரியங்களும் உங்களுக்கு நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம். இன்று வருமானம் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகமாகும். ஆன்மீக பெரியவர்களை சந்திப்பீர்கள். இனிய பேச்சுகளால் வெற்றி கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் பணச்செலவுகளும் விரய செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். இன்று பலவிதமான செலவுகள் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி குறைவு உண்டாகும். அலுவலக பணிச்சுமையும் சற்று அதிகமாகவே இருக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பால் பணச்செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகும். குடும்பத்திலும் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம். தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்வீர்கள். திடீர் தனவரவும் வந்து சேரும். தேவையில்லாத கவலைகள் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். குடும்ப செலவுகளும் பாரங்களும் அதிகமாகும். நினைத்த காரியம் நடப்பதற்கு சற்று தாமதமாகும். எடுத்த கடனை கொடுப்பதற்காக மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரம். கணவன் மனைவி இடையே கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிதானமாக இருக்கவும். குழந்தைகளுக்காக அதிகமாக செலவுகள் உண்டாகும். வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விடவும். கடன் சம்பந்தமான சில சிக்கல்களை நேரிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மிதுன ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் இன்று வியாபாரத்தில் லாபமும் அதிகமாகும். தனவரவும் கிடைக்கும். மகிழ்ச்சி பெருகும் நாளாக உங்களுக்கு இன்று அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரம். வரவேண்டிய பணம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து நற்செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். பெண்களால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக அமையும். திருவாதிரை நட்சத்திரம். தொழிலில் சாதகமான பலன் கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும்.
கூட்டுத் தொழில் சிறக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இன்று உங்களுக்கு தனலாபம் இருக்கும் நாளாக அமையும். புனர்பூசம் நட்சத்திரம். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மை செய்யும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகும். இடம் மாற்றம், பதவி மாற்றம், உயர் சம்பளம் இது போன்ற நற்செய்திகள் உண்டாகும். எதிரி தொல்லைகளால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அவர்களால் சற்று நிம்மதியும் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் இன்று உங்களுக்கு கூடும் நாளாக அமையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று முருகனை வழிபடுவது சிறந்த பலன் தரும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளதால் வேலை பளு சற்று குறையும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். இன்று நன்மை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். புனர்பூசம் நட்சத்திரம். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். உணவு சம்பந்தமான வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். கலைத்துறையில் பாராட்டும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். வியாபார லாபம் இரட்டிப்பாகும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி வந்து சேரும். பூசம் நட்சத்திரம். முதலீடு அதிகரிக்கும். தாயார் வழி ஆதாயம் உண்டாகும். கல்வி சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வியாபார நிமித்தம் கடல் கடந்தே பயணம் செய்வதன் மூலம் லாபமும் தொழில் வாய்ப்புகளும் மனதிற்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். திடீர் தனவரவு வந்து சேரும். நினைத்த காரியம் நிறைவேறும். இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் தந்தை வழி சற்று பிரச்சனைகள் வந்து சேரும். இறை வழிபாடு சிறப்பை தரும். மகம் நட்சத்திரம். தந்தை வழி உறவால் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளவும். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளவும். பிள்ளைகளால் மன வருத்தம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் உங்களுக்கு இனிப்பான செய்தியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரம். அலைச்சல்களும் பயணங்களால் செலவுகளும் அதிகரிக்கும். வீட்டுப் பொருள்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கடன் சுமை சற்று மன வருத்தம் உண்டாக்கும். அலுவலக பணிச்சுமை மனதிற்கு சற்றே சோர்வை தரும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் இனிப்பான செய்தியும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரம். கோபம் சற்று அதிகமாகும். பதட்டமாக பேசுவீர்கள். செலவுகளும் சற்று அதிகமாகும். வீண் வார்த்தைகளால் குடும்பத்தில் சற்றே பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். மேலதிகாரிகளின் தொல்லையால் சற்று மனவருத்தம் கொள்வீர்கள். ஆலய வழிபாடு செய்தால் மனதிற்கு சற்றே நிம்மதி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் சற்று நிதானம் கொள்ளவும். இன்று மனக்குழப்பங்களும் தடுமாற்றங்களும் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். எனினும் வியாபார லாபமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம். குடும்பத்தில் பெரியவர்களிடம் கலகம் செய்யாமல் பார்த்து கொள்ளவும். வியாபார அலைச்சல் மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கலகங்கள் செய்யாமல் இருப்பது நன்மை செய்யும். அலுவலக பணிச்சுமையால் சற்று மனதிற்கு நிம்மதி குறைவு உண்டாகும். கடன் தொல்லையால் உங்களுக்கு சற்று பாதிப்புகள் வரலாம். குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்காவது சென்று விடலாம் என்ற மனக்கலக்கம் உங்களுக்கு உண்டாகும். ஆலய வழிபாடு செய்தால் மனதிற்கு சற்று நிம்மதி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரம். வேலை தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மனத்தடுமாற்றங்களும் உண்டாகும். சொத்து தர்க்கம் குடும்பத்தில் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கடன் சுமையும் அதிகமாகும். வேலை பளுவும் சற்று அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம். பதவி சம்பந்தமான பேச்சுக்களால் இழுபறி நிலை உண்டாகும். வரவேண்டிய பணத்திற்காக பேச்சுவார்த்தை கலகம் குடும்பத்தில் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக
பணச்செலவுகளும் அலைச்சல்களும் உண்டாகும். வியாபார அலைச்சல் அதிகமாகும். வியாபாரத்தில் லாபங்களும் அதிகமாகும். எவரிடமும் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். இன்று மன நிம்மதிக்காக ஆலய தரிசனம் செய்வது சிறப்பை தரும். துலாம் ராசி அன்பர்களே, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். இன்று நிம்மதியுடன் மனதிற்கு பிடித்தமான செயல்களை செய்வீர்கள். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம், ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சற்றே கலகங்கள் ஏற்பட்டு விலகும். சொத்துக்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். புதிய வீடு மனை வாங்குவது சம்பந்தமாக சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் உண்டாகும். கல்விக்காக உயர் பதவிக்காக உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரம், வேலை சம்பந்தமாக சற்று நிம்மதி உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். புதிய உறவுகளால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். பிள்ளைகளால் ஆறுதல் உண்டாகும். விரைய செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு ஆதாயம் உண்டு. தாயார் வழி உறவால் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் விரயஸ்தானத்தை சந்திரன் பார்ப்பதாலும் குடும்ப செலவுகள் இதர செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும். அரசு ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். விஷாகம் நட்சத்திரம், தடுமாற்றம் சற்று கூடும். வேலை விஷயமாக அலைச்சல்களும் பணச்செலவுகளும் உண்டாகும். பிள்ளைகளின் கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனை மனதிற்கு நிம்மதியை கெடுத்துவிடும். இடம் விற்பது வாங்குவது சம்பந்தமான அலைச்சல்களும் உண்டாகும். தொழில் வாய்ப்புகளும் உண்டு. கடன் வாங்குவது சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பூமி லாபம் உண்டு. புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரும். கேஸ் வழக்குகள் யாவும் ஆதாயமும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியையும் அளிக்கும். அனிஷம் நட்சத்திரம், தந்தை வழி சற்று மனசங்கடம் உண்டாகும். கடன் தொல்லை தீர கடன் வாங்குவீர்கள். எதிரி தொல்லைகளும் சற்று அதிகமாக இருக்கும். கோபங்கள் சற்று அதிகரிக்கும். மனப்பதட்டங்களும் மனக்கவலைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். குழந்தைகளின் விஷயத்தில் கவலைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். கேட்டை நட்சத்திரம், தொழில் நிமித்தம் பயணம் உண்டாகும். மருத்துவ செலவுகளும் வீண் செலவுகளும் உண்டாகும். கடல் கடந்து பயணங்கள் செய்வீர்கள். நினைத்த காரியங்கள் நிறைவேற பெருமானை வழிபட காரிய தடை அகலும். அலுவலக பணிச்சுமை குறையும். திடீர் உதவியும் கிட்டும். மனதிற்கு மகிழ்ச்சியும் நிறையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வியாபார லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். முருகனை வழிபாடு செய்வதால் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். மூலம் நட்சத்திரம், சகோதர வழி மன வருத்தம் கொள்வீர்கள். தேவையில்லாத கவலைகள் அலட்டிக்கொண்டே இருக்கும். சொத்து சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பிரச்சனைகள் வராமல் கவனமாக இருக்கவும். தொழில் நிமித்தம் பயணங்களும் உண்டாகும். வியாபார லாபமும் அதிகரிக்கும். இன்று குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு தொடர்பு உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம், தேவையில்லாத கவலைகள் உண்டாகும். அடுத்தவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். உங்களது தவறுகளை கவனிக்க மாட்டீர்கள். அதனால் வீண் பேச்சுவார்த்தைகளால் மன வருத்தம் கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு தனவரவு தனலாபம் அதிகமாகும். மனக்குறை தீர முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் கிடைக்கும். ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். அலுவலக பணிச்சுமை குறையும்.
மேலதிகாரிகளின் கோபத்தை சற்றே கவனமாக பார்த்து கொள்ளவும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்றே அமைதியாக நடந்து கொள்வது நல்லது செய்யும். உத்திராடம் நட்சத்திரம் கல்வி சம்பந்தமாக வேலை மற்றும் உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்காக செலவுகளும் உண்டாகும். தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் மற்றும் மனக்குழப்பங்களும் அதிகமாகும். வியாபார நிமித்தம் வெளியூர் வெளிநாடு செல்வதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கடல் கடந்து பயணம் செல்வதன் மூலம் நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக உங்களுக்கு அமையும். ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் குடும்பம் வழி நற்செய்தி கிடைக்கும். மனதிற்கு நிம்மதியும் பிறக்கும். சாஸ்தாவை வழிபட நன்மைகள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் அலுவலக பணிச்சுமை கூடும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபார லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். மண் சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். இன்று தனவரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். இன்று குழந்தைகளுடன் அல்லது குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். திருவோணம் நட்சத்திரம் கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. பணிச்சுமை குறையும். அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரம் வெளியூர் பயணத்தால் லாபமும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். இடம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளால் மனதில் நிம்மதி பிறக்கும். திடீர் நற்செய்தி குடும்பத்திற்கு உண்டாகும். சுப பேச்சுவார்த்தை குடும்பத்தில் உண்டு. திடீரென்று வெளியூர் பயணம் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் சகோதர வழியில் நற்செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். ஆதாயம் நிறைந்த நாளாகவும் வியாபார லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அவிட்டம் நட்சத்திரம் நினைத்த காரியம் நிறைவேறும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பெண்கள் வழி ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு இன்று தனலாபம் ஆடை ஆபரணம் கிடைக்கும் நாளாக அமையும். அலுவலக பணிச்சுமை குறையும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடம் மாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை மனதிற்கு மகிழ்ச்சி தரும். சதயம் நட்சத்திரம் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குடும்ப சூழ்நிலை சாதகமான பலனை அளிக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளால் தனவரவு வந்து சேரும். நினைத்த காரியங்களும் நிறைவேறுவதுடன் வியாபாரத்தில் தனலாபமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரம் வாழ்க்கை துணையால் நிம்மதி உண்டாகும். திடீர் ஆதாயம் உண்டு. பெண்களால் ஆதாயம் உண்டு. குடும்பம் வழி சொத்து தர்க்கம் அனுகூலமான பலனை அளிக்கும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். திருமண தடை அகலும். வியாபார லாபம் அதிகமாகும். திடீர் பயணத்தால் நினைத்த காரியமும் நிறைவேறும். தனவரவும் கூடும். வியாபார லாபமும் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் சற்றே மனக்குழப்பங்களும் மனச்சோர்வும் தடுமாற்றங்களும் தேவையில்லாத ஒரு விதமான கவலைகளும் உண்டாகும். எனினும் லாபங்களும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமையும் உண்டாகும். இன்று இறைவனை வழிபட, அதாவது சிவபெருமானை வழிபட இன்றைய காரியங்கள் யாவும் வெற்றியாகும். புரட்டாதி நட்சத்திரம் உயர் பதவி சம்பந்தமாக நற்செய்தி உண்டாகும். தேவைகள் பூர்த்தி செய்வீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் வியாபாரிகளுக்கு தனலாபமும் வெளியூர் பயணத்தால் அனுகூலமான பலன்களும் அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த கெடுபிடிகளும் இவற்றால் மனதிற்கு நிம்மதி என்று உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் எதிர்பார்த்த நற்செய்தி வந்து சேரும். பணத்தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மருத்துவத்துறை சம்பந்தமாக லாபம் அதிகரிக்கும்.
மருத்துவ தொழிலில் உள்ளவர்களுக்கும், காவல்துறையில் உள்ளவர்களுக்கும், சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகளும் உயர் சம்பளங்களும் பாராட்டும் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வெளிநாடு சென்று படிப்பதற்காக, பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். எதிர்காலத்திற்காக சொத்துக்கள் வாங்க யோசனையும் உண்டாகும். தனவரவும் அதிகமாகவும் மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம். எதிரி தொல்லைகள் குறையும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். பணத்தேவைகள் அதிகமாகவும் இருக்கும். அதற்கான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள், உலோக சம்பந்தமான தொழில்கள், தங்கம் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். பணம் விஷயமாக கொடுக்கல் வாங்கல் இது போன்ற பரிவர்த்தனை செய்பவர்களுக்கும் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாக அமையும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். சொத்துக்கள் கைவரும். வியாபார லாபமும் அதிகரிக்கும். மனதிற்கு நிம்மதியும் பிறக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அழைத்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.